மாட்டேன். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்கள், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த உங்களுடைய நேரங்களில் உங்களை பார்ப்பதற்கு தகப்பன் பாராட்டியிருக்கிற இந்த நல்ல ஈவுகளுக்காக சுவாமிக்கு நான் நன்றி செலுத்துவேன். இயேசு சுவாமிக்கு ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வீட்டுக்குள் எப்பொழுதும் கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் மகிமையின் சத்தங்கள் துணிக்கிற வீடுகளாக மாற வேண்டும். ஆவியானவர் இறங்கி விழாவி வரக்கூடிய அனைத்து கிருபை நிறைந்த அபிஷேகம் உள்ள வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாற வேண்டும். துதி சத்தத்தின் கம்பீரங்கள் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேத வார்த்தையுடைய வசனங்கள் எப்பொழுதும் பேசப்படக்கூடிய கூடாரங்களாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 118 அதிகாரத்தில் 15வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது: நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பும் கம்பீரமும் உண்டு, கர்த்தருடைய வலக்கரங்கள் பராக்கரங்களை செய்யும். கவனித்து பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகள், உன் வீட்டுக்குள்ள ஒரு ஜெப தொனிகள் இருக்கும் என்று சொன்னால், ஒரு துதியுடைய அபிஷேகங்கள் இருக்கும் என்று சொன்னால், உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய மகிமையின் கரங்கள் உலாவிக் கொண்டிருக்கும். தேவனை தேடுகிற, நேசிக்கிற, தேவனை துதிக்கக்கூடிய என் அன்பு உள்ளங்களை, உன் துதியின் சத்தங்கள், சோத்திர பலிகள், உன் விண்ணப்ப ஜெபங்கள், உன் வேத வாசிப்புகள் எப்பொழுதும் அளவில்லாமல் உன் வீட்டுக்குள் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வருவார். நம் வீட்டை அவர் காவல் கொள்வார். அவருடைய வலக்கரங்கள் பராக்கிரமான காரியங்களை செய்யும். வீட்டுக்குள்ள சமாதானம் தொலைந்து போயிருக்குது என்று பயப்படுகிற உங்க வாழ்க்கை, கடவுளுடைய கரம் அங்க இருந்துச்சுன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜெபம் ஆவி இருந்துச்சுன்னா, அந்த வீட்டை பரிசுத்த ஆவியினுடைய சமாதானத்துக்கு உண்டான வீடாக மாற்று. நம்ம நிறைய பேர் கம்பீர சத்தங்கள் துணிக்கிறோம். எவ்விதமான கம்பீர சத்தத்தை துணிக்கிறோம்? வாக்குவாதங்கள், தாயிடத்தில் சண்டை, கணவனிடத்தில் சண்டை, மனைவிடத்தில் சண்டை, பிள்ளைகளிடத்தில் சண்டை, பெற்றோரிடத்தில் சண்டை. இப்படி நம்முடைய சத்தங்கள் வீட்டுக்குள் அதிகமாக தெருக்கள், வீதிகள் வரைக்கும் கேட்கப்படுகிறது. அப்ப எப்படி கர்த்தருடைய பரக்கரமான கரங்கள் நம் வீட்டுக்குள்ள வர முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள வந்து எப்படி அவர் தாம் செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடிக்க முடியும்? எண்ணிப்பார். ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள, கடவுளை ஆராதிக்கிற வீட்டுக்குள்ள எப்பொழுதும் அமைதி நிறைந்த சூழ்நிலையாக தான் மாறும். வெளியிருக்கிற சத்துரு நம்ம சோதிப்பது வேற, உறவுகள் வந்து நம்ம கிட்ட பேசுகிறது வேற. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கூடி ஜெபிக்கிறவர்கள் 2 பேரும் பைபிளை வாசிக்கிட்டு, 2 பேரும் தெரிஞ்சவங்க, 2 பேரும் கடவுளை அன்பை ருசி பார்த்தவங்க தான், 2 பேரும் ஒரே சபைக்கு போகிறவங்களா இருக்குங்க. இன்னைக்கு அதை விட நிறைய மாற்றங்கள். கணவன் மனைவி ஒவ்வொரு விதமான வைக்கொண்டு இருக்கிறோம். ஸோ என்ன புரிதல் நம்ம என்ன பண்ண முடியல, அதை சிந்திக்க முடியும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு தேவனுடைய அன்பின் அபிஷேக ஜெபாவி அங்க இருந்துச்சுன்னா, அங்க வீடு எப்படி இருக்குங்க? சந்தோஷம், சமாதானம் நிறைந்த வீடாக அது மாறும். அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய வைப்பதற்கான வீடாக நம்மளுடைய வீடு என்ன பண்ணும்? ஆயத்தமாக இருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள கடவுளுடைய அனுகூலமான கரங்கள், கடவுளுடைய மகிமை உள்ள கரங்கள் நம்ம வீட்டை என்ன பண்ணும்? அதிகமாக கிரியை செய்வதற்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வீட்டை கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம திறந்து கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வீட்டுக்குள்ளும் ஒரு சமாதானத்தின் சந்தோஷ துணிகள் துணித்தாலே போதும். நீங்க நல்லா ஜெபிங்க, நல்லா துதிங்க, கடவுளோடு கூட நெருங்கி இருங்கள்.
அவர் மகிமையின் கரங்கள் உங்கள் கூடாரத்தை பரிபூர்ணமாக நிரப்பி ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமென்.